அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனை தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் அவர் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தி கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார். ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல செய்தி கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் நுழைந்தாலும் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சுக்கிரன் லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் திகழ்கிறார். அவர் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அதை தொடர்ந்து அவர் உச்சபலம் பெற போகிறார். எனவேதான் 9ஆம் தேதி முதல் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றமும் நல்ல செய்தி நிச்சயமாக உறுதியாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். சரியாக இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவ கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு திடீரென அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் என்று சொன்னால் அது உறுதியாக சுக்கிரன் என்று சொல்லிவிட முடியும். ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் தன்னிகரற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறவர் தான் சுக்கிரன். அவர் இந்த வேளையில் அஷ்டமத்தில் மறைந்தாலும் அஷ்டமத்தில் மறைந்த சுக்கிரனால் நிறைந்த தனலாபம் உண்டு. ஏனென்றால் மிக விரைவில் அவர் 9இல் உச்சபலம் பெற போகிறார். வித்யாகாரகரான புதன் 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை அதிரடியாக அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரித்தாலும் கூட சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்தவையாகவும் மாற்றக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளை நகர்த்தறிவதோடு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் அஷ்டமத்திற்குள் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த வேளையில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் விளைச்சல் சிரமம் அதிகரிக்கும், பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் மிக விரைவில் அவர் உச்சபலமும் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் பாதிக்கு மேல் கடந்து விட்டார். இனி வரக்கூடிய தருணங்களில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி பகவான் 9ஆம் இடத்தில் நுழைந்து நன்மையை விரைவாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் நினைப்பதை விட சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் திருக்கணிதத்தின்படி பாக்கியஸ்தானத்தை அலங்கரித்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சனி பகவான் இன்னும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் அஷ்டமஸ்தானத்தில் தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் இருந்தாலும் சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வேலையும் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் முழுமையாக 29ஆம் தேதி மார்ச் 29 முதல் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார். எனவே கடகராசிக்காரர்கள் பல ஆண்டுகளாக சந்திக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கும் சிரமங்களுக்கும் நிச்சயமாக நல்ல தீர்வை நோக்கி நகரும் வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களை தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை கண்ணும் கருத்துமாக பயன்படுத்தி கொண்டால் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். அதிலும் குறிப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட மிக வலுவாக குரு பகவான் விரயத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. கடகராசிக்கார பெண்மணிகள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று பெருவாரியான சூழல்கள் இருந்த நிலையில் தற்போது கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு சுக்கிர மங்கள யோகம் விரைவில் கிடைக்க போகிறது. குரு பகவானின் சுப பார்வை மிகவும் வலுவாக 8, 6, 4 ஆகிய இடங்களில் கடகராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் அனைத்தும் விலகி கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது. எனவே கடகராசி சார்ந்த ஆண் பெண் என இருவருக்குமே நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே குரு சுக்கிர யோகமானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சாதகமற்ற சூழல் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கூட சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் அலைச்சலும் பணிச்சுமையும் அதிகரிக்கும். இதுவரை உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியும் அதற்கு ஏற்ற ஆதாயமும் அதற்கு ஏற்ற அங்கீகாரமும் உறுதியாகவே கிடைக்காமல் மறுக்கப்பட்டு வந்த சூழலில் அவை நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற பலனாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமையில் மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அன்னதான உதவி செய்யுங்கள். நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடைதாமதம் சிக்கல் சிரமமின்றி நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.